இன்னைக்கு நம்ம ஷோக்கு முதல்ல ஒரு பேர் வைக்கணும். அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா வடபடம். வரைபடம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது என்ன வடப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வடநாட்டில் இருக்கிற படங்கள், சீரியல்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி போடுவோம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படியே ஃபுல்லா கேதர் பண்ணி உங்ககிட்ட வந்து சேர்ப்போம். ஏன்னா எப்பவுமே நமக்கு தமிழ் சினிமா பத்தி நிறைய தெரியுது, ஆனா நார்த் இந்தியா சினிமாஸ்லாம் நம்ம கலாய்க்கிறோம். ஆனா அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சோ அதுக்கு தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குற ஷோ. சோ மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ்லாம் உங்ககிட்ட வந்து சேரும். இப்போ நார்த் கண்ட்ரி இஸ் த பெஸ்ட் கண்ட்ரி, அதாவது நார்த் இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி. நார்த் இந்தியாவா? என்ன நீயும் கீர்த்தி சுரேஷ் மாதிரி பேசுற அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க நடிச்ச படத்தை கொண்டு வரலாம். அதுதான் குழந்தை ஜான். அந்த படத்தை பத்தி தான் இப்ப நம்ம முழுமையா பேச போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த படம் பிக்கஸ்ட் ஃபிளாப்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தளபதி தான் ரீசன் அப்படின்னு எவனா சொன்னீங்கன்னா தலை ஃபேன்ஸ்ல எல்லாம் எகிரி அடிக்க வருவாங்க. நிஜமான ரீசன் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 140 கோடிக்கு மேல படத்தை வந்து எடுத்திருக்கிறாங்க. படம் அப்படின்னு பார்க்கும்போது தெரிய அப்படியே எடுத்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து எடுத்து வச்சிருக்காங்க. அதுவும் கிளைமேக்ஸ்ல சல்லு பாயெல்லாம் பறக்க விட்டு படம் எடுத்து வச்சிருக்காங்க. அதனாலே பாத்தீங்கன்னா வடக்கு பையாக்கு பிடிக்கல. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி தெரி படத்தை ஹிந்தில டப் பண்ணி யூடியூப்ல அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. இது நிறைய மக்கள் பார்த்திருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா தளபதிக்கு தமிழ்நாட்டில் மட்டும் ஃபேன்ஸ் இல்ல, நார்த் இந்தியாவிலும் ஃபேன்ஸ் இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா தெரி படம் அப்படிங்கிற இந்த மார்க்கெட் மூவி பாத்தீங்கன்னா தளபதிக்கு ஒரு பெரிய ஹிட் மூவி. ஸோ இந்த படத்தை நார்த் இந்தியா ஸ்டைல்ல எடுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அட்லியோட எண்ணமா இருந்திருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரியே ஃபுல்லா பண்ணி முடிச்சிருக்காங்க. அதுக்கு உண்டான ப்ரொமோஷன்ஸ் வந்து ஹோனே நான் நேம் இல்லக்கா அப்படிங்கிற மாதிரி பாட்டு பாடிட்டே வந்து பயங்கரமா ப்ரொமோஷன் பண்ணாங்க. பாட்டெல்லாம் ஹிட் ஆனாலும் அந்த பாட்டே ரஞ்சிதமே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி தமனையே போட்டு தாக்குனாங்க. இப்ப மாறி 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 இந்த படத்து மேல அவ்வளோ ரிவ்யூஸ். ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா படம் ஒரு தடவை வெளியே வந்தோடனே பாத்தீங்கன்னா இது வந்து தெரிய மாதிரி எடுத்தாலும் தெரிய அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்க இருக்கிற வருண் தவான் எப்படின்னு பாத்தீங்கன்னா ராம் காம் மூவி, ஒரு மாதிரி ரொமான்டிக்கா அப்படியே காமெடியா நடிச்சுட்டு குத்துன மனுஷனை திடுதுப்புன்னு மாசா நடிடா அப்படின்னு சொன்னா அந்த மனுஷன் நல்லா தான் நடிச்சாரு. பட் ஒருத்தர் ரொமான்டிக்கா காமெடியா பார்த்து நடிச்சவரை போய் நம்ம திடீர்னு மாசா பார்த்தா சிரிப்பு வந்துரும்ல. இப்ப நிறைய பேர் சந்தா நம்ம சொல்றாங்களே, அது மாதிரிதான் வந்து இப்ப வருண் தவானுக்கு நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவர் நடிச்ச பேதியா, நீங்க நினைக்கிற பேதியா கிடையாது, அது வந்து ஒரு பேய் படம். அது பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்லே ஃபர்ஸ்ட் டேலே 90 கோடி அடிச்சது. ஆனா இது அப்படியே அட்டர் ஃபிளாப்பா இருக்கு இந்த படம். இதுக்காக அட்லியும் போகாத கோயில் இல்ல, வேண்டாத தெய்வம் இல்ல, இருந்தும் பாத்தீங்கன்னா பெரிய ஃபிளாப் ஆயிடுச்சு. இப்பதான் கீர்த்தி சுரேஷ் பாத்தீங்கன்னா புதுசா இந்த படத்துல வந்து ஃபுல் கிளாமர்ல வந்தாங்க. ஆனா வந்து இது நார்த் இந்தியன்ஸ்னாலே வந்து அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிறவங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே வந்து ட்ரெடிஷ்னலா அப்படி இப்படி கியூட்டா இருந்தவங்க. இப்ப கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறப்ப எல்லாருக்கும் வந்து என்னடா இது இப்படி வந்துட்டாங்க திடீர்னு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்ல இருந்தாங்க. சரி, இவ்வளோ பண்ணி இந்த படம் ஹிட் ஆகலன்னு கேட்டீங்கன்னா ஹிட் ஆகலைங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா ஸ்டோரி லைன் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு, ஆனா அதை எடுத்துக்கொண்டு போன விதம் வந்து யாருக்குமே பிடிக்கல. எப்படியாவது படத்தை ஹிட் ஆக்க முடியாது போல அப்படின்னு சொல்லிதான் கடைசியில சொல்லுபாயே கொண்டு வந்தாங்க. ஆனா சொல்லுபாயினால கூட இந்த படத்தை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறது தான் வந்து ஒரு உண்மையான விஷயம். சோ நீங்க சொல்லுங்க, தெரி படம் சூப்பரா இல்ல குழந்தை ஜான் சூப்பரானு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போல்